ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த யூடியூப் மூலமாக நிறைய பேர் வருமானம் ஈட்டுறாங்க, நிறைய பேருக்கு காசு வருது, நிறைய பேர் நிறைய லைஃப்பில் நல்லா இருக்காங்க என்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு திங் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ டெய்லி ஒர்க்குக்கு போய் உழைக்கிற மாதிரி இந்த யூடியூப் வந்து இப்போ ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி போயிட்டுது. அது உண்மைதான். ஏன்னு சொன்னால் நார்மலாக வேலைக்கு போகிறாக்களை விட யூடியூப்பில் வீடியோ செஞ்சு அதன் மூலம் வந்து பெனிஃபிட் நிறைய காசு பார்க்குறாக்கள் வந்து இப்போ கூடி கொண்டு வராங்க. நிறைய கண்டென்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் ரீச் பண்ணுறாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் கிடைக்குது, காசு அதை விட கிடைக்குது. ஸோ இப்போ இந்த யூடியூப் வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ் பாயிண்ட்டாக வந்து மாறிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் மூலம் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம். அது வந்து இது ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் இருப்பீங்கள்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்து நிறைய காசு யூடியூப் மூலம் பார்க்கலாம். ரைட். இப்போ நமக்கு யூடியூப் மூலம் காசு வரேன்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரொசீடியர் ஒன்று இருக்குது. அவங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று நமக்கு போட்டிருக்காங்க. அதை சம்மந்தமாக இப்போ பார்ப்போம். அது என்னென்னு சொன்னால் முதல்ல வந்து உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அடுத்தது 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு ரிஸ்கான டாஸ்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இன்னும் அந்த மானிட்டைசேஷன் இன்னும் எனக்கு ஆக்டிவ் ஆகலை. அப்படி இருந்தும் நானும் இப்போதும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான். பட் ஒன் டே வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம்ன்ற ஒரு ஹோப்பில் வந்து நான் இது செஞ்சு கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அது கிடைக்கும். இதே போல் உங்களுக்கும் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு அவுட்புட் வந்து கட்டாயம் கிடைக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதுக்கு இடையில் இன்னொரு நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 3000 watch hours or 3 million views in 90 days என்று போட்டிருக்கும். ஸோ அது என்ன ஆப்ஷன் ஒன்று சொன்னால் அது அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாட்டி 3 million views உங்களுக்கு ஒரு 1 இயருக்குள்ளே கிடைச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ஷன், மற்றது ஆட் ரெவென்யூ ஆப்ஷன், இப்படி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ அடுத்த ஒரு டவுட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இப்போ யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முந்தைய வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஆட்ஸ் எல்லாம் போகும். அப்போ அதன் மூலமாக காசு கிடைக்குமுண்டா கட்டாயம் இல்லை. அது வந்து ஒரு காலத்துக்கு முதல் வந்து இப்படி மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முதல் வந்து இப்படி ஆட் வந்து உங்களுக்கு நமக்கு ஷோ ஆகுது. ஆனால் இப்போ ஷோ ஆகுது என்னென்னு சொன்னால் அதன் மூலம் வந்து உங்களுக்கு காசு கிடைக்காது. அதன் மூலம் வர காசை வந்து யூடியூப் எடுத்துக்கொள்ளும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகின பிறகு தான் உங்களுக்கு அதுக்குரிய காசு உங்களுக்கு வந்து சேரும். ரைட். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ சில பேர் நினைக்கலாம் வந்து யூடியூப் வந்து நம்ம போடுற வீடியோஸ் ஒன்றுக்கும் நிறைய வியூஸ் வருது இல்லை, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபேடப் ஆகலாம். அதுக்கான ரீசன் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து வேலிட் இல்லை என்று தான் வேறு மீனிங். இப்போ அதன் மூலமாக நீங்கள் என்ன செட்டிங் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் உங்களோட கண்டென்ட் வந்து வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அதன் மூலம் வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்காது. உங்களுடைய கண்டென்ட் வந்து வேல்யூவாக இருந்துன்னு சொன்னால், உங்களோட பார்க்குறாக்களுக்கு வந்து அட்ராக்டாக இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு வியூஸ் கூடிக்கொண்டே போகுமே தவிர ஒரு காலமும் குறையாது. அதுதான் அந்த கண்டென்ட் வந்து நல்லா போடுறாக்களுக்கு வந்து டக்குண்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறது கூட. ஸோ கட்டாயம் நீங்களும் யூடியூப் பார்க்குற மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி மெனக்கட்டு வீடியோஸை கொஞ்சம் குவாலிட்டியாக நம்மளோட மைக் சவுண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம அவுட்புட் கொடுப்போம்னு சொன்னால் கட்டாயம் அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்களும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக மாறுங்க. தேங்க்யூ ஸோ மச்.